பேசுவோம். திரு பாக்கி, நிறைய தேர்தல் முடிவுகளை பார்த்துருக்கீங்க. உங்களோட அப்சர்வேஷன் என்ன? 2026 நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாக்குப்பதிவு சதவீதம் 85.1 அப்படிங்கிறது இது உண்மையிலே இது ஒரு வரலாறு காணாத நம்பர் தானா? இதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா எந்த தேர்தலோட கம்பேர் பண்ணால் சரியா இருக்கும்? நானும் அது சதவீதத்தை எலிமினேஷன் போகிறதுனால வாக்காளருடைய எண்ணிக்கை குறைஞ்சு சதவீதம் அதிகமாக தெரிஞ்சது. அது பெரிய வித்தியாசம்னு நான் நினைக்கல. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்ம ஒப்பிடும்போது 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 மக்களவை தேர்தலை இதோடு ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல. 99 நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி இருக்கு, அப்பவே தேசிய ஜனநாயக கூட்டணி, அது மக்களவை தேர்தலில் வெற்றி பெறுறது. அதை அடுத்து 2001 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவும் பாஜக கூட்டணி அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. 2001 கலைஞர் மீது எந்த விதமான வெறுப்பும் கோபமும் இல்லை, ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்பே இழந்தது. 1980 இதே தான் கதை தான். இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைஞ்சு போட்டியிடும் போது 2 சீட்டில் தான், அப்போது எம்ஜிஆர் இருந்த காலத்திலே 2 சீட்டில் தான் வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. அதிமுக 2 சீட்டு தான் கிடைச்சு. ஆனால் அடுத்து நடந்த சட்டப்பேரவை தேர்தல் வேற. ஸோ மக்களவை தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலும் ஒப்பிட முடியுமா என்பது என்னுடைய ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி 2001 பிறகு 2002 எஸ்ஐஆர் நடக்குது. 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு புது சக்தி வராரு. ஆனா அந்த தேர்தலையும் வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா அது கூடுது. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு நெருக்கமாக வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கிறது. நான் வாக்கு எண்ணிக்கை கூடுதல் குறைய பத்தி சொல்லல, மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல்ங்கிற மனநிலைக்காக சொல்றேன். இன்னொரு கருத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். அதாவது மக்களவை தேர்தலில் 2024 மக்களவை தேர்தலில் அதற்கு முன்பு பாஜக பெற்ற சதவீதத்தை விட கூடுதல் இடங்களில் சதவீதம் பெற்றதா இல்லையா? நான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கணக்கு சொல்ல, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நிச்சயமாக விழுக்காடு பாஜக எந்த கழகங்களோடும் கூட்டணி சேராமல், அதுவும் சில சின்ன கட்சிகள் அதுக்கு உட்பட்ட கட்சிகளை வச்சு பாஜக தலைமையிலான கூட்டணி களம் கண்டது. வெற்றி பெறலைங்கிறது வேற, நண்பர் ராஜகம்பீர் சொல்ற அது வேற விஷயம். ஆனால் சதவீதத்தை அதிகரித்தது. அப்போதான் திமுக தலைவர்களே என்ன சொன்னாங்க, பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. நம்ம அந்த அரசியலுக்கு போக விரும்பல, நான் தகவல்கள் அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் பேசுறேன். ஸோ அப்போ மக்களவை தேர்தலாக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு வளர்ச்சி கண்டது காரணம் அண்ணாமலையோட களப்படி. சரி, இப்போ அவர் மாற்றப்பட்ட, நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் மக்களவை தேர்தல் அப்படின்னே பார்த்தா கூட அது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். அங்க பாஜக காங்கிரஸா அப்படிங்கிற அடிப்படையில் அதை பாக்குறாங்கன்னு அந்த கோணத்தில் அணுகுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அது பாஜகவுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இந்த முறை அது சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரியான ஒரு மனப்போக்கு வாக்காளர்களிடம் இருக்குமா? அல்ல சார், அதில் கிளியர். தம்பி ஜீவா சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலில் மனப்பான்மை அது ஒரு பார்வை வேறு, சட்டப்பேரவை தேர்தலில் பார்வை வேறு. நம்ம அதை மறுக்கலை. அதனால தான் கலைஞர் கருணாநிதி 1980 மக்களவை தேர்தல் வெற்றி பெற்றாலும் சட்டப்பேரவையில் தோல்வி அடைஞ்சார். அதே நிலையை தான் 99 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதே கட்சி 2001 வெற்றி வாய்ப்பு இழந்தது, பதவி இழந்தது. அப்போ நான் அந்த பார்வை வேற. ஆனால் நான் இந்த மெயின் ஃபேக்டர் என்னன்னு பார்க்குறேன்னா, ஒன்று பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆட்சியினுடைய செயல்பாடுகள், ரெண்டாவது இளைஞர்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர், சிறுபான்மையினர், பெண்கள், இது ரெண்டாவது ஃபேக்டர். இது மாறும் அப்படிங்கிறது ஒரு. மூன்றாவது அலை இப்போ இல்லை, அதை ஒதுக்கிடுவோம். அப்புறம் ஒரு கட்சி மீதான அலுப்பு ஒன்று இருக்குது சார். 2001 மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் எந்த குறையும் கிடையாது, பெரிய அளவு எந்த பெரிய புகார் கிடையாது. 2011 கூட ஒரு சிக்கல் நில அபகரிப்பு கோபம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் 2001 வாய்ப்பு இழந்தார். ஒரு விதமான அலுப்பு இருக்கும். நவீன் பட்நாயக் ஒரிசாவில் ஏற்பட்டது, அவர் மேலே எந்த புகாரும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு ஒரு 10 வருஷம் இருந்தால் அவர் மேலே வெறுப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இதுவும் என்னோட பார்வை சார். 2021 திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வேறுபாடு 3% தான். அப்போ பெரிய அளவு ஒரு சில புகார்கள், பொள்ளாச்சி ஸ்டெர்லைட் மாதிரி 1-2 இருந்தாலும் கூட ஆட்சிக்கு எதிரான இந்த ஸ்டே இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது சார். சென்னை ஃப்ளட் 2015 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. 16 அந்த மாதிரி ஆட்சி
அதிமுக தானே ஆட்சி பிடிச்சது. அந்த மாதிரி ஸ்டே இன்சிடென்ட் வச்சு நம்ம சொல்ல கீழ்வன்மணி திமுக காலத்தில் ஏற்பட்டது. அடுத்து 71 திமுக வந்தது. அந்த மாதிரி இல்ல நான் இருக்கேன் ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஐயோ நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் ஒரு சம்பவங்களை சுற்றி ஸ்டே இன்சிடென்ட் சொல்றேன், நான் ஜஸ்டிஃபை பண்றேன். ஸ்டே இன்சிடென்ட் நிறைய பரபரப்பு இருக்கும். அது ஒரு ஆட்சியாளர் மீது கோபமா வராது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு கோபம் ஏற்படும். இப்ப 96 ஜெயலலிதா ஆட்சி மீதான கோபம், சரி 91 கருணாநிதி மீதான ஆட்சி கோபம், இந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட்டா மாத்தும், ஆட்சி தூக்கப்படும். இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் 26ல அந்த மாதிரி எந்த வேவும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்ப வேவ் கிடையாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கூட்டணிங்கிற ஃபேக்டர் ஒன்று இருக்கு சார். ஓகே, கூட்டணி அதிமுக பாஜக நம்ம மக்களவை தேர்தலில் சொன்ன விஷயங்கள் வேற, அதிமுக பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சு சொன்ன காரணங்கள் வேற. ஆனால் இப்ப ஜெல் ஆயிட்டு இருக்கிறது அதிமுக பாஜக அமமுக எல்லாமே. 21ல அவங்க வாய்ப்பு இருந்தது 20-25 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருந்தது. காரணம் டிடிவி தினகரன் பிரிச்சார்ன்றது. இப்ப அந்த ஃபேக்டர்ல செட் ஆயிடுச்சு. ஆனால் திமுக கூட்டணியில அந்த மாதிரி இருக்கா, கம்ஃபர்டபிளா இருக்காங்களா அப்படின்னு அவங்க மனசாட்சி கேட்டுக்கிட்டு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுட்டேன். வெல்ஃபேர் மெஷர்ஸ் சொன்னீங்கன்னா திமுக மட்டுமல்ல அதிமுக வெல்ஃபேர் மெஷர்ஸ் பெண்களுக்கு கொடுக்குது. சோ விமன் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. அதை நான் அடுத்த சுற்றுல எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது நம்ம கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடணும் அப்படின்னா எது சரியானதாக இருக்கும்? மக்களவை தேர்தலில் அப்படி ஒரு கூடுதல் வாக்குப்பதிவு வாக்குகளினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா 2021 தான் இதை ஒப்பிட முடியும் சார். ஏன் 24 ஒப்பிட முடியாதுங்கிறன்னா, முதல்ல எல்லாருமே ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, மக்கள் நல திட்டங்கள் அதனால வாக்கு சதவீதம் கூடியது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் கூட ஜீவானந்தன் போன்றவர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு சார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல தொடங்கப்பட்டது. 2023 செப்டம்பர் 15. 2024 ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப 2021 வாக்களித்தவர்களோட பயனாளிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்கு சதவீதம் கூடி இருக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய திட்டம், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். நீங்க நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும் அந்த தேர்தலில் தான் எதிரொலிக்கும். ஆனா அந்த தேர்தலில் 28,35,377 வாக்குகள் குறைந்திருக்கிறது. நீங்க 2021 ஒப்பிடுகிற பொழுது 24 தேர்தலில் குறைந்திருக்கிறது. ஆனா வெற்றி பெற்றது யார்? வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம், அதுல சந்தேகமே இல்லை. பட் அந்த நீங்க வாக்கு சதவீதம் கூடுகிறதற்கு காரணம் திமுகவுடைய நலத்திட்டங்கள் இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் நிறுவ முயல்றேன். நீங்க ஒரு நலத்திட்டத்திற்கு ஓட்டு என்று இருந்தா 2023 செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு 2024 தேர்தலே ரியாக்ட் ஆயிருக்கணுமே. அது 2026 51 லட்சம் ஓட்டு கூடுது. நீங்க 21 ஒப்பிடுகிற பொழுது 26 50 லட்சம் ஓட்டு 51 லட்சம் ஓட்டு கூடுகிறது. அப்ப அதுல மிக முக்கியமா என்னன்னா சார், ஒரு 4 முனை போட்டி என்பதால இயல்பாகவே மக்களுக்கு ஒரு ஆர்வம். அதுல விஜய் போன்ற சக்திகளுடைய ஒரு எழுச்சியும் காரணமாக இருக்கலாம், திமுகவோட நலத்திட்டங்களும் காரணமா இருக்கலாம், அதிமுகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக பாஜக தனியாக எல்லாம் தனித்தனியாக நின்றார்கள். எல்லாரும் ஒன்னிச்சிருக்கிறாங்களே, ஒன்று சேர்ந்திருக்கிறாங்களே என்கிற வியூகமாக இருக்கலாம். பட் இதுக்கு அப்படி ஒரு பார்வையை முன் வச்சா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தேர்தலில் போட்டி இல்லை, ஆனா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் அப்பவே முன் வச்சிருக்காரு. அதுவும் தேர்தலில் எதிரொலிச்சிருக்கணும் இல்லையா? அப்படின்னா அது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல, அவர் அந்த தேர்தலில் யாரையுமே ஆதரிக்கல, நடுநிலை தானே வைத்தார். ஒரு கருத்து கூட சொல்லலையே விஜய் அவர்கள். அந்த தேர்தலை விஜய் அரசியலை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்தினதே பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்புதான் முதல் மாநாடு போட்டதாக நினைவு, விக்கிரவாண்டி மாநாடு. அது கிட்டத்தட்ட அவர் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்புதான் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா மக்கள் மன்றத்தில் வைத்தார். அவ இந்த தேர்தலில் இந்த 51 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாயிருக்கிறது. இயல்பாகவே 4 முனை போட்டி என்பதால மக்களுக்கு வந்து ஆர்வம் தான். நலத்திட்டங்களுக்காக கூடியிருக்கணும்னா அந்த 6 மாதத்திலேயே அதோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. இன்னொன்று சார், 2,23 லட்சம் குடும்ப அட்டைகள், நீங்க 1,31 லட்சம் பயனாளிகள். அப்ப அதுல ஒரு 90 லட்சம் பேர் வெளியே இருக்காங்க. அப்ப நம்ம பயனாளிகள் அனைவருமே ஓட்டு போறதுனால கூடிருமான்னா அந்த 1,31 லட்சத்துக்குள்ளதான் அதிமுக உறுப்பினர் அட்டை உள்ளவங்க இருப்பாங்க. அந்த 1,31 லட்சத்துல தாவேகா குடும்பத்தினர் இருப்பாங்க, பாஜக குடும்பத்தினர் இருப்பாங்க. சோ அப்ப ஆளுங்கட்சி அது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்று மிக முக்கியமா, இந்த 51 லட்சம் ஓட்டுகள் கூடுனது மிக முக்கியமா 21 தேர்தலோட நான் ஒப்பிடுறேன். கூடுகிற பொழுது இயல்பாகவே மக்களுக்கு என்னன்னா 4 முனை போட்டிங்கிறதுனால ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். இன்னொன்று